Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 2 Complex Numbers Lesson la irukka example sum example 2.8 in the video la solve pannalam. Show that 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power 10 is real, and 19 plus 9I by 5 minus 3I power 15 minus 8 plus I by 1 plus 2I power 15 is purely imaginary. So, இது வந்து imaginary term. First இருக்கிறது real term னு proof பண்ணுவோம். அடுத்து இருக்கிறது imaginary term னு proof பண்ணுவோம். இப்போ இது எப்படி proof பண்றது அப்படின்னா, எப்படி proof பண்றதுனா z bar is equal to z ன்னு வந்துச்சுன்னா real. இது ஃபர்ஸ்டே நமக்கு தெரியணும், அப்பதான் sum solve பண்ணும். அதே மாதிரி z bar is equal to minus z வந்துச்சுன்னா purely imaginary ன்னு எழுதிக்கலாம். இதுதான் condition. So z bar வந்து கண்டுபிடிக்க போறோம். கொடுத்திருக்கதை z ன்னு எடுத்துக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power 10. இது வந்து நான் என்ன பண்றேன்னா let z is equal to கொடுத்திருக்க டேர்ம் எழுதலாம். 2 plus I root 3 whole power 10 plus 2 minus I root 3 power 10. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? z bar கண்டுபிடிக்கணும். z ம் ஈக்குவலா வந்துச்சுன்னா ரியல்னு நான் சொல்லிடலாம். இப்போ z bar வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த full term 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 power 10 அது மேல ஒரு bar எழுதணும். z barனால இது z அது மேல bar. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் தெரியும். z1 plus z2 bar is equal to z1 bar plus z2 bar னு எழுதிக்கலாம். இப்படி பிரிச்சு எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதுறேன்னா 2 plus I root 3 power 10 whole bar plus 2 minus I root 3 power 10 whole bar. இப்போ இன்னொரு விஷயமும் இருக்கு, என்னன்னா z power n bar வந்து நான் எப்படி எழுதலாம்னா z bar whole power n ன்னு எழுதலாம். இந்த டேர்ம் வந்து நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போறேன். அப்போ எப்படி எழுதுவேன்னா 2 plus I root 3 bar அதுக்கு மேல 10 கிளியரா plus 2 minus I root 3 whole bar மேல 10. இப்போ கொடுத்திருக்க டேர்ம் மேல பார் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும்னா பிளஸ் இருந்தா மைனஸா மாற்றணும். இமேஜினரி டேர்முக்கு மட்டும் தான் மாற்றணும். இப்போ 2 minus I root 3 power 10 plus 2 plus மைனஸ் என்ன ஆயிடும் plus I root 3 பவர்ல 10. கரெக்டா? இப்போ இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன். 2 plus I root 3 power 10 plus 2 minus I root 3 பவர்ல 10. இப்போ இந்த டேர்ம் அப்படியே நம்ம z ஓட வேல்யூ நம்ம கொஸ்டின்ல கொடுத்த அதே டேர்ம் தானே, which is equal to z, and இந்த பக்கம் z bar. நான் z bar சால்வ் பண்ண எனக்கு z கிடைச்சது. therefore இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம், z is real. கிளியரா இருக்கா? அடுத்த கொஸ்டின் வந்து பியூர்லி இமேஜினரி சொல்லியிருந்தாங்க, அது கண்டுபிடிக்கணும். இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ z-ன்னு எடுத்துக்காங்க. எடுத்துட்டு z பார் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ மேலே ஹோல் பார். இதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா நடுவில் ப்ளஸ்ன்னு போட்டு தனித்தனியாக எழுதிக்கலாம். எழுதிட்டு பவரை வந்து மேலே கொண்டு வந்துடலாம். பார் உள்ளே எழுதிட்டு பவர் மேலே. ஸோ இதை ரிமூவ் பண்ணோன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இமேஜினரி டேர்முக்கு மட்டும்தான் மாறும். அண்ட் இப்போ இதை மாற்றி எழுதிட்டோன்னா நமக்கு கொஸ்டினில் கொடுத்த z வேல்யூவே வந்துடும். எப்போ z பார் சால்வ் பண்ணால் எனக்கு z கிடைக்குதோ அப்போ z வந்து ரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் 19 plus 9i divided by 5 minus 3i whole power 15 minus 8 plus I divided by 1 plus 2i power 15 is purely imaginary அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இது பியூர்லி இமேஜினரினா என்ன கண்டிஷன்? z பாரை சால்வ் பண்ணால் மைனஸ் z வரணும். சரிங்களா? பட் நமக்கு கொடுத்துருக்க டேர்ம் வந்து டைரெக்டாக ரெக்டாங்குலர் ஃபார்மில் இல்லை. ஸோ நம்ம அதை கான்ஜுகேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு let z is equal to 19 plus 9i divided by 5 minus 3i power 15 minus 8 plus I divided by 1 plus 2i பவர் 15 எழுதிக்கலாம். இப்போ இது தனித்தனியாக நான் சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 19 plus 9i divided by 5 minus 3i.
இப்போ இதை காஞ்சுகேட் எடுக்கலாம். 5 plus 3i divided by 5 plus 3i இருக்குமா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். இது a minus b, a plus b. So 19 plus 9i into 5 plus 3i divided by a plus b, a minus b. அப்போ 5 square minus. So இப்போ இதை காஞ்சுகேட் பண்ணாத இன்சைட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 19 into 5. 9 5s are 45. 95 95 plus 19 into 3. 27. Balance 2. 57. 57 I வரணும். Plus 9 5s are 45 into I. Plus 9 3s are 27. I divided by 5 square 25. I square na minus 1. So இது plus ன்னு மாறிடும். அடுத்த லைன்ல 95 I square minus 1. 95லேருந்து 27 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 68 கிடைக்கும். ப்ளஸ் 57லேருந்து 45. 57 ப்ளஸ் 45 ஆட் பண்ணால் 102 ஐன்னு கிடைக்கும். டிவைடட் பை 25 ப்ளஸ் 9 34. இப்போ இதை பிரித்து எழுதலாம். 68 by 34 ப்ளஸ் 102i by 34. இது 1 time 2 time 1 time 3 time. அப்போ 2 plus 3i. இது ஃபஸ்ட்டு டேர்ம் ஓடுது. அடுத்த டேர்முக்கு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் காஞ்சுகேட் பண்ணலாம். 8i by 1 plus 2i into 1 minus 2i by 1 minus 2i. இன்சைட் மல்டிபிள் பண்ணலாமா? 8 1s are 8 minus 8 2s are 16i plus i minus 2i square. இது a plus b, a minus b. a square minus b square. So first 8, இது I square na minus 1, minus into minus plus 8 plus 2 10, minus 16 plus 1, அப்போ minus 15i divided by 1 square 1, 2 square 4, minus இருக்கு I square ஒரு minus, so plus 10 minus 15i, 10 divided by 4 plus 1 5. இப்போ இது பிரிச்சு எழுதுங்க. 10 by 5 minus 15 by 5 into I. 5 1s are 2s are 5 1s are 5 3s are. So that is equal to 2 minus 3i. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். கரெக்டா? இப்போ கொஷனில் கொடுத்ததை எழுதியிருக்கேன். இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 2 plus 3i கிடச்சிது, பவர் 15. மைனஸ் இதை சால்வ் பண்ணும்போது 2 minus 3i கிடச்சிருக்கு, பவரில் 15. இது இசட்டோட வேல்யூ. நமக்கு இசட் பார் தான் சால்வ் பண்ணும். அப்போது இந்த ஃபுல் டேர்முக்கு ஹோல் பார் எடுத்துக்கலாம். 2 plus 3i பவர் 15 minus 2 minus 3i பவர் 15 பார். இப்போ நம்ம ஆல்ரெடி இதை எப்படி பிரிக்கணும்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? 2 plus 3i 15 whole bar minus 2 minus 3i power 15 whole bar. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லைனில் பவரை மேலே கொண்டு வருவோம். 2 plus 3i whole bar, அதுக்கப்புறம் பவரில் வந்து 15 மைனஸ் 2 minus 3i bar, அதுக்கு பவரில் 15. இப்போ இந்த பாரை ரிமூவ் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். 2 minus 3i power 15 minus 2 plus 3i power 15. இப்போ இதே டேர்ம் தான் இசட்டில் இருக்குன்னா இல்லை, இது வந்து மைனஸ் டேர்முக்கு வருது. பட் இங்கே மைனஸ் டேர்ம் ப்ளஸில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்? மைனஸை காமனாக வெளியெடுக்கிறேன். மைனஸை காமனாக வெளியெடுத்தா இந்த டேர்ம் மைனஸில் இருக்க டேர்ம் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2 plus 3i power 15. ப்ளஸ் டேர்ம் வந்து மைனஸாக மாறிடும். 2 minus 3i power 15. இப்போ இது வந்து இசட் நம்ம கண்டுபிடிச்சது. ப்ளஸ் அப்புறம் மைனஸ். Therefore z bar is equal to minus z, which is equal to z is purely imaginary. Clear இருக்கா? Sum z bar is equal to z ன்னு வந்தா real.
சரியா? அப்புறம் z bar is equal to minus z வந்தால் பியூர்லி இமேஜினரி. இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். எக்ஸசைஸில் இதே மாதிரி ஒரு சம் இருக்குது அண்ட் இது ஒரு முக்கியமான 5 மார்க்கும் கூட. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.